45 நிமிஷத்தில் 5 கிலோமீட்டர் ஓட்டுறது ரன்னிங் இல்லடா, வாக்கிங். 10 பேஸில் நடந்துட்டு ரன்னிங்னு வாய் கூசாமல் சொல்கிற. ரீசெண்டாக தான் ஓட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அதுவும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ரீல்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னு வைங்களேன், இதோட மோசமாகவும் கேட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எந்த விதமான ப்ரொஃபஷனல்ஸும் உங்கள் மேலே வைக்க மாட்டாங்க. நான் ஒரு 6 இயர்ஸாக ரன்னிங் சம்மந்தமாக வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன். இன்டர்நேஷ்னல் அத்லெட்ஸ், ஸ்டேட் அத்லெட், நேஷ்னல் அத்லெட்ஸ்னு என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. இது வரைக்கும் ஒருத்தவங்க கூட என்கிட்ட நெகட்டிவாக கமெண்ட் பண்ணது கிடையாது. எவ்ரி டைம் எனக்கு மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவாக தான் பேசுவாங்க. ஆனால் எவன் தெரியுமா இந்த மாதிரிலாம் சொல்லுவான், இந்த அறவேற்காடுங்க தான் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வைக்கும். இது ரன்னிங் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு புது விஷயம் நீங்கள் செய்கிறீங்கனாலும் ஒரு ரொம்ப பேசிக்லேருந்து ஆரம்பிப்பீங்களே, உங்கள் நாலேஜ் வந்து பெருசாக இருக்காது. நீங்கள் அப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணவே ஆரம்பிப்பீங்களே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்காலர்ஸ் எப்போயுமே உங்கள் மேலே இந்த மாதிரி கேவலமான கமெண்ட்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க. இது ரன்னிங்க்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் நீங்கள் புதுசாக பண்ணும்போது இந்த அறவேற்காடுங்களாம் உங்களை தற்குறின்னு சொல்லும், இல்லை பல கமெண்ட்ஸ் உங்கள் மேலே வைக்கும். நீங்கள் அதெல்லாம் தள்ள எடுத்துக்காதீங்க. இதில் உட்காந்து சிப்ஸ் சாப்பிடாம நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ எதுவுமே மைண்டில் வாங்கிக்காதீங்க. இந்த அறவேற்காடுங்கள்லாம் மண்டையிலே எடுத்துக்காதீங்க. நீங்கள் பாட்டுன்னு ஓடுங்க. 10 கிலோமீட்டர் ஒன்று, 20 கிலோமீட்டர் ஒன்றும் இல்லை, 2 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இன்னும் டே 16 கம்ப்ளீட்டட், 17 கம்ப்ளீட்டட். லெட்ஸ் கோ அண்ட் லெட்ஸ் கெட் இட்.